அம்மா, என் தங்கச்சோட நிலைய பாருங்க அம்மா. இனி கண்களை தெரியாத அண்ணனுக்கு தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாலே இப்படி பைத்தியமாக அழைகின்றாலே, பித்து பிடித்த போல் பேசுகின்றாலே. என் தங்கச்சி தங்கச்சி ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் முகத்தை பார்த்துவிட கூடாதா, கண்ணுறங்கி கண்மணி கண்ணுறங்கி உனக்கு என்னமா நடந்தது? ஆத்துக்கு பக்கம் ஆத்து சூறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச கண்ண அது நம்பி இருக்குது முன்ன, தானாக வளர்ந்த மாறும் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா. அம்மா, என் தங்கச்சி நிலைய பாருங்கம்மா, என் தங்கைய நிலைய பாருங்கம்மா. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு நன்னு போல அப்பா அம்மா யாரும் இல்ல. அதவா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல, அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் ஓடுனது ஒருத்தருக்கும் சொந்தம் இல்லையம்மா, ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லையம்மா, ஓடுனது ஒருத்தருக்கும் சொந்தம் இல்லையம்மா, அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார் சொந்தம் எல்லாம் சும்மா, அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார் சொந்தம் எல்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து தருக்கு அம்மா, யாரோ வச்சா கண்ண நம்பி இருக்கிறி மண்ண, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு தங்கச்சி. அம்மா, வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா, வாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயா நம்ம பெற்று போட்டா. அம்மா, வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு எப்பன் தந்தா, வாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெட்டி போட்டா.
ஐயா 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 மாணவரே தருவோம். ஐயா ஐயோ அம்மா தெரியாது இந்த பெண்ணை கருத்து வைத்தியமாக ஐயோ அண்டவா சுய நினைவு இல்லாமல் பேசுகின்றானே, என்ன நடந்தது தெரியாமல் பேசுகின்றானே. என் தங்கச்சி ஏற்பட்ட நிலையை பாருங்க அம்மா. ஐயா ஐயா நான் அப்படிப்பட்ட ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா. நான் கூற வார்த்தையை கேளுங்கள் ஐயா. ஐயா இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டனே. ஐயோ நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் அப்படிப்பட்ட தவறு செய்தவன் கிடையாது ஐயா. நான் யார் தெரியுமா? ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. இளவரசன் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன். உண்மைத்தான் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இரு கண்களும் தெரியாமல் இந்த கானகத்தில இப்படி அனாதையாக வர ஐயா. ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களை இழந்து இப்படி அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டனே. காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா? ஐயா விதி எங்கள் வாழ்க்கையில் விளையாடி விட்டது.